வெங்கடேஸ்வரன் நம்ம பேசிட்டு இருந்தோம். இதில் வந்து இப்போ ஒரு அமெரிக்க அரசியலும் ஒரு காரணமாக இருக்குன்றீங்களா? இதை வந்து அப்படி சுருக்கிட முடியுமா? அதான் கேட்குறேன், அதை விளக்கமாக சொல்லுங்கள். எஸ், இந்த சமயத்துல வந்து இது ஒரு ரெஸ்கியூ மிஷன், இவங்களை காப்பாத்துறதுக்காக விண்வெளிக்கு இந்த விண்கலத்தை அமிச்சோம் அப்படின்னு பேசுற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாமே வந்து ஒரு அரசியல் தான். இதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்கு. இதுல வந்து அரசியல் இல்லாம இல்ல. ஏன்னா இவங்க திரும்பி வர வேண்டிய விண்கலம் அங்க ஏற்கனவே இருக்கு. இந்த ஆடு ஜீவிதம் படத்துல வந்த மாதிரி இது ஏதோ அவங்க தத்தளிச்சுட்டு இருந்தாங்க, எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாம அப்படிலாம் இருக்குல்ல. அவங்க அங்க போன போதே 7 பேர் இருந்தாங்க. அடுத்த 6 மாசம் 7 பேர்ல ஒருத்தராதான் இருந்தாங்க. இப்போ அந்த 7 பேரும் திரும்பி வர போறாங்க. அதுல முதல்ல இவங்க 4 பேர் திரும்பி வராங்க. அதனால திரும்பி வரதுக்கான 2 பேருக்கான வாகனமும் அங்கதான் இருக்கு, விண்கலமும் அங்கதான் இருக்கு. இது வந்து ஒரு தேவையற்ற முறையில அமெரிக்காவினுடைய ஒரு அரசியல் காரணத்துக்காக அந்த ட்ரம்ப் செய்த ஒரு அரசியல் பேச்சு. இவங்களை விண்வெளி ஆய்வுக்கு அனுப்புனது நாசா தானே? ஆமா, அவங்க ஒரு ஏர்கிராஃப்டில் அனுப்புகிறாங்க. இப்போ திரும்ப ஸ்பேஸ் எக்ஸ் வருது. இப்போ இடையில ஏன் அவங்க மீண்டும் வர முடியலங்கிற ஒரு கேள்வி தானே அது அரசியலாலாம் அங்கே. ஏன்னா தேர்தல் பரப்புரையெல்லாம் பேசப்பட்ட ஒரு அம்சமாக மாறிடுச்சு. இப்போவும் அவர் திரு ட்ரம்ப் அதை குறிப்பிட்றாரு, அமெரிக்க அதிபர். ஸோ அந்த இடத்துல இப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு தனியார் நிறுவனம் எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அது நகருதா? அதை எப்படி பார்க்கணும்னு கேட்குறேன். இவங்க ஓட்டிட்டு சோதனை ஓட்டம் செய்வதற்காக போன போயினுடைய ஸ்டார்லைனரும் ஒரு தனியார் நிறுவனம். ஆமா, அமெரிக்கா வந்து 2 கம்பெனிக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, ஒரு ஆட்களை ஏற்றி செல்லக்கூடிய விண்கலத்தை தயாரிங்க அப்படின்னு, போயிங்க்கும் ஸ்பேஸ் எக்ஸ்க்கும். ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இப்போ 10வது முறையாக ஆட்களை ஏற்றி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து போயிருக்காங்க. 11வது முறை. முதல் முறை வந்து ஒரு சோதனை, அதை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய பணிக்குழுவை கூட்டிட்டு போயிருக்குது. இது 10வது முறை. போயிங் ஸ்டார்லைனர் வந்து ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு சிக்கல்களை சந்திச்சு வந்தது. இறுதியா அவங்க வந்து நாங்க வடிவமைச்சிட்டோம், நம்ம வந்து மக்களை ஆட்களை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு அவங்க முடிவு செஞ்ச சமயத்துல அந்த சோதனை ஓட்டத்துலதான் அந்த விண்கலம் வந்து பழுதாயிடுச்சு. அந்த பழுதான அல்லது கொஞ்சம் ஆபத்தா தெரியக்கூடிய விண்கலத்துல திரும்பி வர வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு எடுத்து நாசா வந்து சுனிதா வில்லியம்ஸ் அந்த விண்கலம் திரும்பி வந்தது தானே? இல்ல, அந்த விண்கலம் திரும்பி வந்தது தானே? எம்டியா வந்துச்சு இல்லையா? ஆமா, அந்த விண்கலம் திரும்பி வந்து அது சேஃபா தான் நம்ம வந்து சேஃபா வந்தது என்பதனாலேயே வந்து அது சேஃபா வந்திருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? சோ நம்ம வந்து எதுவுமே செய்யும் போது மனிதர்களை ஏற்றி சொல்லும் போது வந்து கூடுதலாக ஒரு உறுதிப்பாடு இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல. அந்த உறுதிப்பாடு இருக்குல்ல. இந்த பூமிக்கு எடுத்துட்டு வந்ததுமே கூட வந்து அதுல என்னெல்லாம் பகுதி ஏற்பட்டது, என்னெல்லாம் சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் என்பதை வந்து ஆராய்ச்சி செய்வதற்கு. அதனால அந்த மாதிரி கூட்டிட்டு வராம இருந்ததுதான் நல்லது. இன்ஃபேக்ட் சில தகவல்கள், அதாவது வந்து இது வந்து 2 கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரேட் வாரா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த சமயத்திலே கசிந்த தகவல் என்ன, இது வந்து ஏவின சமயத்திலே கசிந்த தகவல் என்னன்னா, பழுதோட தான் ஏவி இருக்காங்க, தெரிஞ்சேதான் ஏவிருக்காங்க அப்படின்னு ஒரு பழி இருந்தது போயிங் மேல. போயிங் விமானத்தின் மீதும் இதே மாதிரி பழிகள் இருக்கு. கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக நீங்க பாத்தீங்கன்னா போயிங் விமானத்துல வந்து போதுமான அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை அப்படின்னு அந்த போயிங்ல பணி செஞ்ச சிலரே கூட பேசியிருக்காங்க. இது வந்து அந்த வணிக போரும் அதுக்குள்ள இருக்கலாம். பட் ஆனா இந்த பிரச்சனை, அதாவது சுனிதா வில்லியம் திரும்பி வருவதில் சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அமெரிக்க அரசியலோட தொடர்புடைய ஒரு விஷயம். திரு பாண்டியன், இப்போ விண்வெளி ஆய்வுல இவங்க 2 பேர் அல்லது இந்த குழு என்னெல்லாம் முயற்சி எடுத்திருக்காங்க, என்ன நடந்திருக்குது? ஏன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் டைமும் இருந்திருக்கிறாங்க. ஆய்வுகள் அப்படின்னு ஏதாவது நமக்கு வந்து தெரிய வந்திருக்கிறதா? என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுல அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. போகும்போது there are possibilities. நம்ம பாடியிலயோ இல்ல ஷர்ட்லயோ இந்த ட்ரெஸ்லயோ ஏதாவது பாக்டீரியல் கண்டென்ட் இருக்கலாம். அதெல்லாம் அங்க ஸ்பேஸுக்கு போகும்போது எப்படி இதெல்லாம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது, எப்படி இதெல்லாம் வந்து ஃபர்தரா க்ரோத் ஆகி எப்படி நம்முடைய இது கண்டாமினேட் ஆகும், அது போல ஆராய்ச்சிகளை வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அதுதான் மெயின், ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் அந்த இவங்களுடைய இதுல. ஓகே, இப்போ நம்ம திரும்பி வர்றதுல நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தொடர்ச்சியாக இத்தனை மிஷன் நடந்திருக்கு. இப்போ திரும்பி வந்த பிறகு என்னென்ன விஷயங்கள் கவனிக்கப்படும்? அவங்க உடல்நலம் சார்ந்து, மனநலம் சார்ந்து, அல்லது ஒரு இதுக்கு வந்து எப்படி யாரெல்லாம் தயார் பண்ணுறாங்க? ஏற்கனவே இதுக்கான குறைந்தபட்சமான ஒரு தயாரிப்பு இருக்கு இல்லையா? எல்லாரையும் அப்படி ஸ்பேஸ் மிஷனுக்கு இறக்கிற மாட்டாங்க. இதை பற்றின தகவல்கள் சொல்லுங்களேன்.
அவங்க வந்து ஸ்பிளாஷ் டவுன் ஆனோடனே இங்க இருந்து அந்த ஒரு செப்பரேட் டீம் இருக்கும், அங்க போய் ரெஸ்கியூ டீம் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரெச்சர்ஸ் கொண்டு போய் ஒவ்வொரு அஸ்ட்ரோநாட்டையும் இந்த ஸ்ட்ரெச்சர்ஸ்ல கொண்டு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு ஒன்று வச்சிருப்பாங்க அங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பக்கத்துல. அங்க கொண்டு போய் வச்சுட்டு அவங்க வந்து இப்போ 9 months இருந்ததுனால அவங்களுடைய மசில்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கும், போன் ரொம்ப வீக்கா இருக்கும், அவங்களால நடக்க முடியாது, திரும்ப முடியாது. இது போல எல்லாம் வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் டீம், மெடிக்கல் டீம், ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் மெடிக்கல் டீம் வந்து அவங்களுடைய மானிட்டர் பண்ணி 4 type ஆஃப் எக்ஸசைஸ், அதாவது முதல்ல வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். நம்ம ஜிம் பண்ண என்ன பண்றோம், முதல்ல வந்து வி டோன்ட் லிஃப்ட் ஹெவி இது இல்லையா, ஸ்ட்ரெச்சிங் பண்றது போல வார்மிங் அப் போல அந்த மசில்ஸை வந்து ஸ்டிஃப்னஸை குறைக்கிறது. அப்புறம் வந்து அதுக்கு பிறகு அந்த கார்டியோவஸ்குலர் ரிலேட்டட் எக்ஸசைஸு, அதுக்கு பிறகு அந்த நியூரோ ரிலேட்டட் எக்ஸசைஸு, அதுக்கு பிறகு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸு, அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து அந்த பிசியோதெரப்பி, ஹைட்ரோதெரப்பி இதெல்லாம் போறாங்க. இது வந்து கிட்ட அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லயே ஒரு 45 நாள் வந்து இது போல ஒரு இன்டென்சிவ் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் அந்த டீம் வந்து மானிட்டர் பண்ணி அவங்களுடைய பாராமீட்டர் எல்லாம் மானிட்டர் பண்ணி 45 days போல அங்கேயே இருந்து எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தென் ஸ்லோலி தே வில் ரெக்கவர். அவங்களுடைய செல்லோட போன் லாஸ் இதெல்லாம் வந்து ஸ்லோவா அது ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகும் அவங்களுடைய இது நார்மல்சிக்கு வர்றதுக்கு. இதெல்லாம் வந்து படிப்படியா செஞ்சுட்டே வருவாங்க. ஏற்கனவே அனுபவம் இருக்கிறவங்கிறதுனால அதுல ரொம்ப பெரிய சிக்கல் இருக்காது அதை எதிர்கொள்றதுல நினைக்கிறேன். சுனிதாவோ அல்லது சுனிதா வில்லியம் மேடம் அவங்க ஆல்ரெடி 6-8 days இதோட சேர்த்து இது பண்ணி இருக்காங்க. அதனால வந்து ஓகே, அவங்க ஒருத்தருக்கு அந்த பிசிக் இருக்கு இல்லைங்களா, பிசிக் அந்த இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தேர் பிசிக்கல் ஸ்ட்ரென்த். டிட்டரியேஷன் மே பி டிஃபரெண்ட். 1 to 2% இந்த போன் டென்சிட்டி குறைங்கிறான். இவங்க சுனிதாவுக்கும் அது போல குறைஞ்சிருக்கும். மசில் அவங்க வெயிட் லாஸ் இருக்கும். நம்ம வந்து இந்த ஹைட் எல்லாம் ஒரு 3-4 சென்டிமீட்டர் கூடி இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால still she will be psychologically she is better off. நமக்கு முன்னாடியே அது போல இது பண்ணிருக்கிறதுனால அந்த டெஃபினட்டா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் வந்து ஒரு பேசலாம். எஸ் திரு பிரபாகர், இப்போ அங்க வந்து விண்வெளியில ஈர்ப்பு விசை இருக்காது அல்லது ஒரு கிராவிட்டி சுத்தமா இருக்காது அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது இங்கே விட அங்கே குறைவுன்னு பார்க்கணுமா? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா அங்கே வந்து ஒரு மிதந்துட்டு இருக்கிற ஒரு சூழல் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கும் அங்கேயும் அட்மாஸ்பியர் மாறக்கூடியதையும் பார்க்குறோம். அதை எப்படி பார்க்கணும்? இல்லை, அதாவது என்னன்னா இந்த 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 விஷயத்தை பற்றி நிறையா வந்து விஷயங்களை பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஈர்ப்பு விசை இருக்காது அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாங்க. பட் உண்மையிலே அது வந்து அறிவியல் ரீதியாக அது தவறு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூமியிலேருந்து ஒரு 450-500 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த சர்வதேச விண்குடியில் இருக்குன்னு வச்சிங்களேன். கிட்டத்தட்ட பூமியில் இருக்கிறத விட ஒரு 10% தான் கம்மியாக இருக்கும். மற்றபடி அங்கே ஈர்ப்பு விசை இருக்கும். என்ன வித்தியாசம்னா, நம்ம அந்த ஈர்ப்பு விசையை ஃபீல் பண்ண மாட்டோம். இதை வந்து ரொம்ப எளிமையாக எடுத்துக்காட்டாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நீங்கள் ஒரு லிஃப்ட்டில் இருக்கும்பொழுது லிஃப்ட்டில் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு எடை மிஷின் மேலே நின்றுட்டுருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ லிஃப்ட் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இதைச்சியாக வந்து அந்த லிஃப்ட்டுடைய அந்த மேலே இருக்க கயிறை வந்து அறுந்துச்சுன்னா, உங்கள் அந்த அருந்து கீழே விழும்போது நீங்கள் லிஃப்ட் அந்த எடை மிஷின் நிற்கும் போது உங்களுக்கு 0 weight காமிக்கும். ஆனால் லிஃப்ட்டும் சரி நீங்களும் சரி 2 பேரும் ஒரே நேரத்தில் ஃபாலோ ஆகிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் எடை மிஷினில் நீங்கள் வந்து 0 காமிக்கும். அப்போது கிராவிட்டி இருக்குது, பட் ஆனால் உங்கள் எடையை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அப்போது எடை இழப்பு தான் இருக்க முடிஞ்சு ஈர்ப்பு அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த எடை இழப்புனால நம்ம என்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போனோம் பாடி எல்லாமே வந்து அந்த இது வந்து ஒரு புதிய சூழ்நிலை. அவங்களுக்கு பூமியில் வாழும்போது பிறந்து வாழ்ந்தபோது முழுக்க முழுக்க அந்த அந்த ஈர்ப்பு விசை ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்கே வந்து ஈர்ப்பு விசை ஃபீல் பண்ணாதனால அவருடைய உடலில் வந்து சில ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். அதுதான் அவங்களுக்கு வந்து இதை வந்து ஈர்ப்பு இழப்புன்னு சொல்வது வந்து தவறான ஒரு தகவல் நினைக்கிறேன்.